Hi, this is Lavanya, dietitian from Dr. R.K. Diabetic Food and Podiatry Institute. இந்த வீடியோவில் நம்ம ஃபைபர் அதாவது நார் சத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டயட்டில் சுகர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போர்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சுகர் ஸ்பைக்ஸ் இருக்குன்னா நம்ம மிஸ் பண்ணுற விஷயம் ஃபைபர். ஃபைபர் டைஜஷன் அண்ட் கான்ஸ்டிபேஷனுக்காக மட்டும் கிடையாது. ஃபைபர் குளுக்கோஸ் மெட்டபாலிசமில் ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. அதாவது குளுக்கோஸோட அப்சார்ப்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணி சுகர் ஸ்பைக்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஃபைபரில் 2 வகை இருக்குது. ஒன்று சாலபிள் ஃபைபர், அதாவது கரையக்கூடிய நார்சத்து. இன்னொன்று இன்சாலபிள் ஃபைபர், கரையாத நார்சத்து. சாலபிள் ஃபைபர் ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் பண்ணி குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணும். இன்சாலபிள் ஃபைபர் கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஃபைபர் எடுக்கிறதுனால நம்ம சாப்பிட்ட உடனே சுகர் ஸ்பைக்ஸ் வராமல் தடுக்க முடியும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும், அண்ட் லாங் டர்மாக ஒரு ஃபில்னஸையும் கொடுக்கும். ஒரு நாளைக்கு 25லேருந்து 30 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் எடுக்கணும். காய்கறிகள்லையும் கீரைகள்லையும் நல்ல நார் சத்து இருக்குது. குறிப்பாக அவரைக்காய், கொத்தவரைக்காய், வாழைத்தண்டு இந்த மாதிரி நார் உரிகிற காய்கறிகளை டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 கப் ஆஃப் வெஜிடபிள்ஸை இன்க்ளூட் பண்ணுறது நல்லது. ஃப்ரூட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஆனால் பழங்களை ஜூஸாக எடுக்காமல் பழங்களாக சாப்பிட்றது நல்லது. கூட பயிர் வகைகள், சுண்டல் வகைகள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை எப்படி பண்ணலான்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி காய்கறிகளை ஒரு சாலட் மாதிரியோ இல்லை பொரியல் மாதிரியோ எடுத்துக்கிறது நல்லது. காய்கறிகளை சமைக்கும் போது ஓவர் குக் பண்ணாமல் ஒரு வெல் குக்டாக சமைக்கிறது நல்லது. ஃபைபர் நிறைய எடுக்கும் போது அது கூடவே தண்ணியும் நல்லா குடிக்கிறது ரொம்ப அவசியமானது. இந்த மாதிரி மோர் நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.